லவ் அண்ட் லைஃப் ரெண்டுமே ஜெயிக்கணும்னா ரெண்டையுமே சின்சியரா லவ் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பாக்குற வேலை நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஓகே நம்ம படிக்கிறோம், படிப்புக்கு தகுந்த வேலை இல்ல படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை எதுவா இருந்தாலுமே நம்ம பாக்குற வேலை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள டெய்லி நைட்டு நிம்மதியை தூங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேலை ரொம்ப ப்ரெஷரா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலை அதே போல திரும்ப திரும்ப அந்த வேலை நம்ம செய்ய தூண்டணும், அந்த வேலை மேல அவ்வளவு பிரியம் இருக்கணும். அப்படின்னாதான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஏன்னா நம்ம பிடிச்சதை பண்ணும்போது டெஃபினட்டா ரொம்ப சந்தோஷமாயிடும் இல்லையா. இப்ப ஒரு பொண்ணை லவ் பண்றோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா தான் இருக்குது. அந்த பொண்ணுக்காகவோ பையனுக்காகவோ என்ன பண்ணுவோம் இல்ல. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்ற போற வேலைக்கு நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னொன்னு ஏதோ சொன்னாங்க, ஏதோ திருச்சி மாநகரத்து பெருமை அப்படின்னு. என்னைக்குமே நம்ம ஊராலதான் நம்மளுக்கு பெருமை, நம்மளால ஊருக்கெல்லாம் பெருமை கிடையாது. இந்த அமௌண்ட் அப்படியே கேப்சர் பண்ணி கவின் ராக்குடு ஒட்டுமொத்த ஆடிட்டோரியமே ஷாக்குடுன்னு ட்விட்டர்ல பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அண்ட் உங்க கையால சில பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் சின்னதா அப்படி ஒரு ஷேக் மூமெண்ட் மட்டும் போட்டு ப்ளீஸ். எங்க சரி நீங்க கையை மட்டும் மேக்சிமம் எல்லாருமே கூட இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊரெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம தான் நம்மளை சேஃபா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களெல்லாம் பசங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்காங்க. பசங்க தான் தப்பு பண்ணா பிள்ளைங்க நீங்களே அவங்களை சொல்லி திருத்துங்க. மற்றபடி ரொம்ப பெருசா எதுவும் சொல்லலாம் விரும்பல. எல்லாருமே சேஃபா இருங்க, சந்தோஷம்.